உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு, சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரத்தன்மை பெறப்போகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள், ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள், நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை ஒரு காளை மாடு மாதிரி ஈடு இணை இல்லாமல் அதை கட்டி செல்பவர்கள். அதாவது எப்படி காளை மாடு உழைக்குமோ, உழைச்சு அந்த நிலத்தை எல்லாத்தையும், தரிசு நிலத்தை எல்லாத்தையுமே உழுது ஒரு விளைநிலங்களாக மாற்றுதோ, அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களும். ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத குடும்பத்தை கூட இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோட, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த துலாம் ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து மற்றவர்களினுடைய நலனுக்காக முழுமையாக போராடி வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில அந்த கூட இருந்தவர்கள், அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல தனியாக பிரிந்து போகும்போது அவர்கள் ரொம்ப செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. இவர்கள் தான் டெய்லி ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிற, உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு, உன்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, உன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, இப்படி அடுத்தடுத்து அவங்களுடைய லைஃப்பை பத்தியே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களே ஒழிய இவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ, இவர்களுக்கு ஏதாவது ஒரு பண பிரச்சனையோ ஏதாவது வந்ததுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலவாதிகளாக தான் இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இருப்பாங்க. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ரு ஸ்தானத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இந்த ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானம். ஒரு எதிரிகள், ஒரு நோய்கள், ஒரு கடன்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் வக்ரத்தன்மை அடைகிறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சில நபர்களின் அடையாளங்களை முழுவதுமாக உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும். இவன் இப்படித்தான், இவர் இப்படித்தான் அப்படின்ற அளவுக்கு அவர்களினுடைய முழுமையான குணாதிசயங்களை கண்ணுக்கு எதிரே நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. வேலையிலேயே உங்களுக்கு அதிகப்படியான நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாத அளவிற்கு சில அதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்கலாம். அந்த அதிகாரிகளினுடைய தொந்தரவு முழுமையாக குறையக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்க அந்த இடத்துல இருந்து வேற வேலைக்கு போனா கூட அந்த மீண்டும் ஒரு வேலைகள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இல்லையே இந்த வேலையிலேயே நீங்க கண்டினியூ பண்ணா கூட உங்களுக்கு அங்க சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை ரொம்ப ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணம். அயராது உழைக்கிறதுக்கு எப்போதுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் அஞ்சவே மாட்டாங்க. இப்போ இன்னும் டபுள் மடங்காக உழைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே 3 மணி நேரம் தான் தூங்குறவங்க இப்போ ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. மீதி நேரம் ஃபுல்லா தொழில், வேலை, அடுத்த அலுவலகம், இந்த மாதிரியான ஒரு வேலைன்னு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த ராசி அன்பர்களுக்கு
முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இது இருக்குதா, அதாவது வருமானம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருமான வளர்ச்சியும் இருக்கும். ஏன்னா வருமான வளர்ச்சி இருந்தாதான் உங்களுக்கு அந்த வேலையிலயும் ஒரு நல்ல ஆதாயங்கள் இருக்கும். ஆனா அந்த வருமான வளர்ச்சி இருந்தாலும் சில இடத்துல நீங்க விரயமா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எங்க போய் விரயமா ஆகுவீங்க அப்படின்னா, அதிகப்படியான ஒரு பயணம்ன்றது அதிகப்படியா இந்த துலாம் ராசி என்பர்கள் வச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல நிலையா நீங்க இருக்க மாட்டீங்க, அதிகப்படியாக பிரயாணங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க சென்னை ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு பெங்களூர் ஆபீஸ்ல வேலை பார்ப்பீங்க, நாளான்னைக்கு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, இந்த மாதிரியான உங்களுடைய பிரான்ச்சஸ்லயே அதிகப்படியாக பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த பிரயாணம்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய வருமானம் எல்லாம் எப்படி சேமிப்பா இருக்கும்? இந்த மாதிரியான பிரயாணத்துக்கு வெளியில ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு டைம், இதனால உடல் உபாதைகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துலயும் அந்த சாயா கிரகமாகப்பட்ட அந்த ராகு வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால 5ம் 6ம் சேர போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் உடல் உபாதைகள் எதனால வரும்? இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால. நிறைய துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த பன்னு, பர்கர், இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டையே சாப்பிட்டு, நூடுல்ஸ், இந்த மாதிரியான ஃபுட்டையே சாப்பிட்டு உங்களுடைய உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஆனா இதுக்கு வெளியில என்ன பேரு நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு வீட்டு சாப்பாடு வேணும்ன்ற அவசியம் கிடையாது, நான் எங்க வேணாலும் எது வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு பேரு இந்த துலாம் ராசி என்பர்கள் வச்சிருக்கிறாங்க. உழைக்கிறீங்க, இல்லைன்னா சொல்லல, 100% உழைக்கிறீங்க, இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஃபுட்டுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்றது வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நாள் பொழுது இந்த ஒரு நாள் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படாது. இப்போ இந்த உடல் தன்மையில இந்த சனி வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இல்லை. உடல்ல நிறைய உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய வியாதிகளை வெளியில கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு வேக்சினேஷன் போடுறோம். இந்த மாதிரியான எதிர்ப்பு சக்தி, ஏதோ ஒரு வியாதி, மஞ்சக்காமாலை வராம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வேக்சினேஷன் போடுறோம். ஆனா அந்த வேக்சினேஷன் போய் என்ன பண்ணுது, அந்த குழந்தைக்கு அந்த ஜுரம்ன்ற மாதிரியான ஒரு உடல் உபாதையை கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜுரம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையால தாங்க முடியவே முடியாது. நம்மளே பார்க்கும்போது நமக்கே ஒரு கஷ்டமா இருக்கும், என்னடா இது தேவையில்லாம வேக்சினேஷனை போட்டு அந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு படுத்துதே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அங்க மருத்துவர் என்ன சொல்லி விடுவாரு, உங்க குழந்தைக்கு ஜுரம் வரும், பயப்படாதீங்க, சரியாயிடும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லுவாரு. ஆனா அதை அனுபவிக்க போறவங்க அந்த குழந்தையும் அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்கள் தான். இதே மாதிரி தான், இதுக்கு எந்த ஒரு உதாரணமும் தேவையில்லை. இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த சனி பகவான் ஒரு வேக்சினேஷனை கண்டிப்பா போடுவாரு. அந்த வேக்சினேஷன் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் அது நிவர்த்தியை கொடுக்கும். அதனால அது துன்பம் எது மூலமாக கொடுக்க போகுது, உங்களுடைய உடல் உபாதைகள் மூலமாக. உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த இடத்துல இந்த சனி பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எங்க போனாலும் நல்ல பல வகைகளை சாப்பிடுங்க, எங்க போனாலும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஐட்டத்தை சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் குளிர்ச்சியில இருந்து எதிர்மறையாக செயல்படுறார், ரொம்ப ஃபாஸ்டா செயல்பட போறார். அவர் குளிர்ச்சியான ஒரு கிரகமும் கூட. அதனால நீங்க எந்த அளவுக்கு குளிர்ச்சியான விஷயங்களை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்காது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில சில பிரிவுகள் இருந்தாலும் புதிதான திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எப்பவோ செய்த பரிகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும். அந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரும். செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள்ல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று திருமண அமைப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை காளிய பிரார்த்தனை பண்ணுங்க. தில்லை காளின்றது நிறைய பேருக்கு, சிதம்பரம் நடராஜர்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிதம்பரத்துல தில்லை காளி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்கும். அந்த காளியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உக்ரமான ஒரு விஷயங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதளவு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த 4.5 மாதங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னாலே
உங்களுக்கு சனியினுடைய வக்ரத்தன்மை அதிகப்படியான நோய் தொந்தரவுகளை கொடுக்காது, எதிரிகளினுடைய தொந்தரவுகளை கொடுக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா கடனுடைய அளவையும் கண்டிப்பாக குறைக்கும். இதை நீங்க போயிட்டு வந்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் பதிவு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு நான் மேல சொன்ன சில பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.